Hello friends, நம்ம இன்னைக்கு பாஸ்தா மிஷின்ல எப்படி பாஸ்தா வந்து செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி இந்த பாஸ்தா மிஷினோட அன்பாக்சிங் வீடியோ வந்து போட்டிருக்கேன் நம்ம சேனல்ல. சோ அந்த மிஷின்ல எப்படி பாஸ்தா பண்றதுன்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ நம்ம நூடுல்ஸ் பண்றதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் தேவைன்னு பார்த்தறலாம். 1.5 கப் வீட் ஃப்ளார் எடுத்துர்க்கேன். நான் இன்னைக்கு மைதா எடுக்கல, வீட் ஃப்ளார்ல தான் செய்ய போறேன். சோ 1.5 கப் வீட் ஃப்ளார், அப்புறமா அதுக்கு 4 எக் எடுத்துர்க்கேன், 1/2 டீஸ்பூன் salt, அப்புறமா நம்ம வந்து மாவு வந்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா டஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக கொஞ்சமா எக்ஸ்ட்ரா வந்து வீட் ஃப்ளார் எடுத்து வச்சிருக்கேன். சோ நம்ம இப்போ வந்து மாவை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ 1.5 கப் மாவு எடுத்து வச்சிருந்தோம்ல வீட் ஃப்ளார், அதை வந்து இதல நம்ம சேர்த்துடலாம். மாவு வந்து நம்ம எடுத்துட்டு லைட்டா ஒரு ஹோல் மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிட்டு அதல நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல எக், அதை வந்து சேர்த்துடலாம். அப்புறமா இதல 1/2 டீஸ்பூன் salt வச்சிருந்தோம்ல அதையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த எக் வந்து நல்லா பீட் பண்ணிடலாம். இப்போ நல்லா நம்ம வந்து எக்கை பீட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாவு வந்து ஆட் பண்ணி இது வந்து நல்லா நம்ம நார்மலா சப்பாத்திக்கு பரோட்டாக்கெல்லாம் வந்து டோ மிக்ஸ் பண்ணுவோம்ல அது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். பாருங்க நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி நமக்கு நல்லா இது வந்து பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 5 minutes நம்ம வந்து நல்லா அழுத்தி பிசையணும். இப்போ நம்ம எடுத்த இதுக்கு வந்து நான் வாட்டர் எதுவும் ஆட் பண்ணல, எக்லயே தான் ஃபுல்லா வந்து மிக்ஸ் பண்ணிருக்கேன். நம்ம நல்லா அழுத்தி பிசைற போது தான் மாவு வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். ஏன்னா நம்ம வாட்டர் ஆட் பண்ணாம எக் மட்டும் ஆட் பண்ணி செய்யறதுனால ஃபர்ஸ்ட் மாவு கொஞ்சம் ஹார்டா இருந்த மாதிரி இருக்கும். சோ நம்ம எவ்வளவு அழுத்தி பிசைறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மாவு வந்து சாஃப்ட் ஆகும். இப்போ பாஸ்தாக்கு நம்ம டோ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இத இந்த மாதிரி பீசஸா கட் பண்ணிக்கலாம். சோ நம்ம அந்த டோ வந்து ட்ரை ஆகாம இருக்கிறதுக்காக ஒரு கிளாத் போட்டு மூடி வச்சுக்கணும். நம்ம செய்யற போதும் ஒவ்வொரு பீசஸா எடுக்கிற போது மீதி இருக்கிறத நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிட்டு பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த டோ ட்ரை ஆகாம இருக்கும். இப்போ பாஸ்தா மிஷின்ல நம்ம எப்படி வந்து பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் பாஸ்தா மிஷினை ஒரு டேபிள்ல அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன். இந்த டேபிள் கிளாம்ப் வச்சு அப்புறமா ஹேண்ட்லயும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம்ல அதுல இருந்து ஒரு பீஸ் டோ எடுத்துக்கலாம். கொஞ்சமா ஃப்ளார் போட்டு லைட்டா கொஞ்சம் பண்ணிக்கலாம். அப்பதான் நமக்கு மிஷின்ல இந்த டோ வந்து ஒட்டாம அழகா வரும். சோ இந்த மாதிரி லைட்டா ஃப்ளாட்டன் பண்ணிட்டு சோ நான் ரெகுலேட்டர் வந்து இப்போ 1ல வச்சிருக்கேன். அது வந்து நல்லா நமக்கு கொஞ்சம் திக்கான ஒரு இதுல தான் வரும். பட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளாட்டா பண்ணிட்டு அப்புறமா நூடுல்ஸ் பண்ணிக்கலாம். சோ நான் இப்போ இது வந்து இதல விடுறேன். பாருங்க நல்லா ஃப்ளாட்டா நமக்கு கிடைச்சிருச்சு. லைட்டா ஃப்ளார் வந்து டஸ்ட் பண்ணிக்கலாம். சோ நான் இத ரெண்டா ஃபோல்ட் பண்ணிட்டு மறுபடியும் அதல விடுறேன். பாருங்க ஃப்ளாட்டா வந்திருக்கு. மறுபடியும் கொஞ்சம் ஃப்ளார் வந்து டஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃப்ளாட் ஆக்கியாச்சு. சோ நான் வந்து ரெகுலேட்டரை நம்பர் 2ல வந்து வச்சிருக்கேன். அப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் தின்னா கிடைக்கும். சோ இப்போ மறுபடியும் மிஷின்ல விட்டுட்டு நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். பாருங்க ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் நமக்கு தின்னா கிடைச்சிருக்கு.
ரெகுலேட்டர் 3ல வச்சுக்கலாம். இப்போது 3ல வச்சுருக்கேன். நமக்கு வந்து பாஸ்தாவோ நூடுல்ஸோ எந்த மாதிரி நமக்கு திக்னஸில் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம இதை வந்து தின் ஆகிற வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு இந்த மிஷினில் விட்டு நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கணும். அப்புறமா தான் நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த அட்டாச்மெண்ட்டை ஜாயின் பண்ணி கட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ 3ல வச்சுட்டு ரொட்டேட் பண்ணுறேன். பாருங்கள், ஃபஸ்ட் இருந்ததுக்கு நல்லாவே தின்னாக இருக்குது. இப்போ நம்பர் 4ல் வச்சுக்கலாம் ரெகுலேட்டரை. ஸோ நமக்கு 1லேருந்தே நம்ம வந்து ஒரு 5 to 6 வரைக்கும் நமக்கு எந்த மாதிரி தின்னாக வேணுமோ நூடுல்ஸ் அது மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட் இருந்ததுக்கு நல்லாவே நமக்கு தின்னாயிடுச்சு. ஃப்ளார் மட்டும் நம்ம ஒவ்வொரு தடவை எடுக்கிற போதும் கொஞ்சம் நல்லா போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மிஷினில் வந்து ஒட்டாமல் நல்லா ஸ்மூத்தாக அழகாக வரும். இப்போது 4லேருந்து நம்பர் 5க்கு வந்து ரெகுலேட்டர் வச்சுருக்கேன். ஸோ நமக்கு இன்னும் கொஞ்சம் தின்னாக கிடைக்கும். பாருங்கள், இவ்வளோ தின்னாக வந்திருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து டோ இதில் விடுற போது கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருந்துச்சு. இப்போது நமக்கு நல்லாவே லென்த்தாக கிடச்சிருக்கு. இப்போது லாஸ்ட்டாக ரெகுலேட்டரை 6ல் வச்சுருக்கேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு திக்னஸ்லேருந்து நல்லா தின் பண்ணிகிட்டே வரோம் அந்த டோவை. ஸோ இப்போது 6ல் வச்சுட்டு விட்டுக்கலாம். பாருங்க, நல்லாவே தின்னாக வருது. நம்ம லசானியா ஷீட்டெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இல்லை நூடுல்ஸ் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த அட்டாச்மெண்ட்டில் வச்சு நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம அந்த டோவை வந்து மிஷினில் விடுற போது நமக்கு எவ்வளோ ஷார்ட்டாக இருந்துச்சு. இப்போது நல்லாவே லென்த்தாக இருக்குது பாருங்கள், இவ்வளோ லென்த்தாக இருக்குது பாருங்கள். இதில் நம்ம இப்போது ஃப்ளாட் நூடுல்ஸும் செஞ்சு காமிக்கிறேன், அப்புறமா நார்மலாக நூடுல்ஸும் செஞ்சு காமிக்கிறேன். நம்ம அந்த நூடுல்ஸ்குள்ளே ரோலரை வந்து இதில் அட்டாச் பண்ணிடலாம். ஓகே, அட்டாச் பண்ணியாச்சு. இப்போது நமக்கு இதில் ஃப்ளாட் நூடுல்ஸ் வேணும் அப்படின்னா அந்த ஹேண்டில் நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நூடுல்ஸ் வேணும்னா இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளாட் நூடுல்ஸ் வந்து செஞ்சு காமிக்கிறேன். ஸோ அதனால் நான் அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல ஷீட்டு, அதை வந்து கொஞ்சம் ஷேப்பாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதில் அந்த நூடுல்ஸ்குள்ளே அட்டாச்மெண்ட் இருக்குல்ல அதில் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டரலாம். ஸோ நான் இப்போது ஃபஸ்ட்டு ஃப்ளாட் நூடுல்ஸ் இருக்குல்ல அதில் வந்து விட்டுருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விட்டுட்டே இருக்கலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்கு நமக்கு ஃப்ளாட் நூடுல்ஸ். ஸோ மீதி இருக்கிறதையும் அதே மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்போ நான் இதை ஒரு ஸ்டிக்கில் வந்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள், எவ்வளோ லென்த்தாக வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக நம்மளே பண்ணிடலாம், ரொம்ப ரொம்ப சுலபமாக. பாஸ்தா ட்ரையரில் இந்த மாதிரி நான் போட்டாச்சு. பாருங்கள், எவ்வளோ ஃப்ளாட்டாக ஒத்த ஒத்தையாக
சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், நல்லா தின்னாக அழகாக வந்திருக்கு. ஸோ ரொம்ப லென்த்தாக இருந்ததுனால நான் கொஞ்சம் ஷார்ட்டாக கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி அழகாக ஹேங் பண்ணிவிட்டு ஒரு 1 hour வெயிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்ல பாஸ்தா வந்து ட்ரை ஆகிடும். அப்புறமா நம்ம நார்மலாக பாஸ்தா நூடுல்ஸ் எல்லாம் எந்த மாதிரி ஹாட் வாட்டரில் குக் பண்ணிவிட்டு அப்புறமா நார்மலாக நம்ம வந்து பாஸ்தா நூடுல்ஸ் எல்லாம் செய்வோமோ அதே மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். குழந்தைங்க இருந்தாங்கன்னா இதெல்லாம் பண்ணுற போது அவங்களுக்கும் நல்ல டைம் பாஸாக இருக்கும், ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் நான் வந்து இது ரொம்ப வேலை அதிகமாக இருக்கும்னு நினச்சேன், அப்படி இல்லை, ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஸோ நம்ம இப்போது நெக்ஸ்ட்டு நூடுல்ஸ் வந்து செஞ்சு பார்க்கலாம். இப்போ நூடுல்ஸ் வந்து செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ளாட் நூடுல்ஸ் பார்த்தோம்ல, இப்போ நூடுல்ஸ் செய்ய போகிறோம். இதுக்கும் அதே மாதிரி தான் 1லேருந்து 6 வரைக்கும் நம்ம திக்லேருந்து தின் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு டோவை பாருங்கள், இப்போ நல்ல 1 to 6 வரைக்கும் அதில் விட்டு நல்ல தின் ஷீட்டாக ஆக்கியாச்சு. தின் ஷீட்டாக கிடைச்சதும் லைட்டாக அந்த எட்ஜஸ் மட்டும் ஷேப்பாக கட் பண்ணிவிட்டு நம்ம அதை அடுத்த டோ வந்து எடுப்போம்ல, நம்ம பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறது செய்கிறதுக்கு அதில் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நான் இப்போது இதை நூடுல்ஸ்குள்ளதில் அந்த ஹேண்டில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது நம்ம வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்டா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். அதே டைம் நம்ம வீட் ஃப்ளாரில் செஞ்சு ஹெல்த்தியாகவும் சாப்பிட்லாம். நம்ம இதில் வேறு வந்து எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ ரொம்ப ஹெல்த்தியான நூடுல்ஸ் நம்மளே வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிட்றலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, தெரியுதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள், ஒத்தையாக சூப்பர். ட்ரையர் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால நூடுல்ஸை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ண போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால இவ்வளோ அழகாக ஒத்தையாக வந்திருக்கு பாருங்கள். ஷாப்லலாம் இப்போ வாங்குகிற நூடுல்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு அன்ஹெல்த்தி, ஸோ கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நியூஸ்லலாம். ஸோ நம்ம வெறும் எக் அண்ட் வீட் ஃப்ளார் மட்டும்தான் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கோம், நம்ம வேறு இதில் எதுவுமே வந்து சேர்க்கல. ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஹோம்மேட் நூடுல்ஸ் வந்து நமக்கு ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆகிடும். குழந்தைங்க இருந்தாங்கன்னா சொல்லவே வேண்டாம், ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக செய்வாங்க. அவங்களே நமக்கு வந்து இந்த ஹேண்டெல்லாம் ரொட்டேட் பண்ணி கொடுக்குறதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவாங்க. நமக்கு ஃப்ளாட்டாக வேணும்னா ஃப்ளாட்டாக, அப்புறமா நார்மலாக நம்ம வந்து யூஸ் பண்ணுற நூடுல்ஸ் எந்த மாதிரி வேணுமோ நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து 1 hour வந்து நல்லா ட்ரை ஆகணும். நான் ட்ரை ஆனதுக்கப்புறமா காமிக்கிறேன். காமிச்சிட்டு நம்ம இந்த நூடுல்ஸை குக் பண்ணியும் பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் எல்லா டோவையுமே இந்த மாதிரி நூடுல்ஸாக செஞ்சாச்சு. ஸோ எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நான் அந்த மிஷின் வாங்குறதுக்கு முன்னாடி ரொம்பவே யோசிச்சு டவுட்டில் தான் வாங்கினேன். இது நம்ம வந்து செய்கிற போது நல்லா வருமா, அப்புறமா நல்லா இருக்குமா, கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நல்லா திங்க் பண்ணி டவுட்லேயே தான் வாங்கினேன். ஆனால் எனக்கு இப்போ ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம எப்போ வேணுமோ அப்போது செஞ்சு ஹெல்த்தியான நூடுல்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இதை நம்ம ஃபேனில் வச்சு நல்லா ஒரு 1 hour வந்து ட்ரை ஆனதும் நமக்கு குக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும். அப்புறமா அந்த பாஸ்தா மிஷின் வந்து நம்ம வாட்டர் வச்சு வாஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த மேனுவல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்கல்ல, அதில் மேபி ரஸ்ட் ஏதாவது ஃபார்ம் ஆகுமான்னு எனக்கு தெரியல, எதனால் வாஷ் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருந்தாங்கன்னு தெரியல. ஆனால் இது வந்து நம்ம செஞ்சு முடித்ததும் நல்ல ஒரு கிளாத் வச்சு வைப் பண்ணிவிட்டு அப்புறமா ஏதாச்சும் இதுக்குன்னு தனியாக நம்ம ஒரு ப்ரஷ் வச்சு அந்த அட்டாச்மெண்ட்லலாம் நல்லா ரிமூவ் பண்ணிட்டோம்னா ரொம்பவே நல்லா தான் இருக்கும். ஸோ நான் செஞ்சதில் இன்னும் கொஞ்சம் பாஸ்தா இருக்குது, அதில் எடுத்து போடணும் ட்ரை பண்ணுறதுக்கு ட்ரையரில். ஸோ அவ்வளோதான், இது ட்ரை ஆகட்டும். இப்போ 1 hour ஆயிடுச்சு பாருங்கள், நூடுல்ஸ் எல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ட்ரை ஆகி சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஃப்ளாட் நூடுல்ஸும் நமக்கு ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இந்த ஹோம்மேட் நூடுல்ஸில் எப்படி நம்ம வந்து நூடுல்ஸ் வந்து குக் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் பார்ட் 2 வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும் அப்படிங்கிறதுனால
பார்ட் 2-வா நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.